எல்லாருக்கும் வணக்கங்க. பாம்பேயில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நேற்று. அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆயிருக்குன்னா, பீக் ஹவர்ஸில் ட்ரெயினில் வந்து அங்கே இதாக இருக்குது. 4 பேர் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடோட ட்ரெயினில் இருந்தனால அவங்க வந்து என்னென்னா விழுந்து ட்ராக்கில் விழுந்து 4 பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. நடந்தது அப்படின்னா வந்து இந்த இன்சிடெண்ட்டு நேற்று 9:30 மணிக்கு, அதாவது பிட்வீன் திபா அண்ட் கோப்பர் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நடந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து சென்ட்ரல் ரயில்வேஸில் வந்து இதில் நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து 2 ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் வந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஒன்று வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா வந்து இதில் இந்த கசாரா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு ட்ரெயின் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ரெண்டும் வந்து பக்கத்தில் வரும்போது எல்லாம் நிறைய மக்கள் தொங்கிக்கிட்டு வந்துருந்துருக்காங்க. அதில் வந்து சில பேருக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் பிடிச்சி நிற்க முடியாமல் விழுந்துட்டாங்க. நிறைய பேர் 30-35 வயசில் இருக்கிறவங்கன்னு நியூஸில் போட்டுருந்துச்சு. அதாவது என்ன ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட்போர்டில் வந்து தொங்கிக்கிட்டு வந்து ஏறியிருக்காங்க. க்ராஸ் பண்ணிடும்போது இந்த ஆக்சிடெண்ட் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரயில்வே அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட் பற்றி. அதாவது இந்த கசாரா கார்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி போலீஸு அப்புறம் வந்து ரயில்வே அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஆம்புலன்ஸோட. அதாவது ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இன்ஜூர் ஆனவங்களெல்லாம் உடனே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கல்வா அப்படிங்கிற வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து 5 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 3 பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து 23 வயசு பையன் கேத்தன் திலீப் சரோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் வந்து 34 வயசு ரயில்வே எம்ப்ளாயியே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, விக்கி பாபா சாஹப் அப்படிங்கிறவரு. இன்னொரு பர்சன் வந்து ராகுல் சந்தோஷ் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒருத்தர் வந்து யார் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திரா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட கண்டோலன்ஸை வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த யாரெல்லாம் வந்து இறந்துருக்காங்களோ இந்த இன்சிடெண்ட்டில் அவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமாக நடந்திருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 8 பேசஞ்சர்ஸ் பக்கம் வந்து விழுந்திருக்காங்க. இதில் திபா டு மும்ப்ரா ஸ்டேஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து சில பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் ட்ரிபியூட் என்னோட வந்து இறுதி மரியாதை நான் செலுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே போர்டு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்காக, அதாவது ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு சப்பர்பனில் வந்து வைக்கிற மாதிரி. இது லோக்கல் ட்ரெயினில் தான் இது நடந்திருக்கு. எக்ஸ்ப்ரெஸ் எல்லாம் கிடையாது. பீக் ஹவர்ஸ்லாம் நடந்திருக்கு. இது ஆஃபீஸ் எல்லாம் போகிறவங்க வந்து லேட்டாக கிளம்புறவங்கலாம் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சுங்கனால இந்த மாதிரி தொங்கிட்டு போனதுனால இந்த மாதிரி ஆகிருக்கு. தவிர வந்து இந்த ரேக்ஸ் எல்லாம் வந்து இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத ரீடிசைன் பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ஆஃபீஸு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போனோம்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். லேட்டாக போகும்போது கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளும் அதில் அர்ஜென்ட்டில் போகும்போது இந்த மாதிரி துர்சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இறந்தவங்களுக்கு வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பார்த்துருக்கோம். சீக்கிரமாக இன்ஜுரி ஆனவங்களாம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.